இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நல்லதை சிந்தித்து நல்லதை பேசினீர், நல்லதை மக்களுக்கு செய்தீர். இப்போதும் நாங்கள் உம்மிடத்திலே வேண்டும் பொழுது எங்களுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றீர். நீர் செய்கின்ற அதிசய செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு அரசர் ஒருவர் ஆண்டவரிடம் உடன்படிக்கை செய்து கொண்டார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்ற முறையில் நாம் வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு ஆண்டவர் போலி இறைவாக்கினர்களை பற்றி தெளிவுபடுத்துகின்றார். அவர்களின் செயல்களை கண்டே நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறுகின்றார். மேலும் இயேசு இவ்வாறு கூறுகின்றார், நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது என்றும், கனிகொடாத மரங்கள் வெட்டப்படும் என்றும் நாம் இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி நல்லதை சிந்திக்கவும் நல்லதை பேசவும் நல்லதை செய்யவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நல்லதை செய்வார், அதிசயம் செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.